பாருங்க, இது ஸ்னோ, மழை பெய்யுது. ஆனால் ஸ்னோ கிடையாது, மழை, ஐஸு மழை. நம்ம ஊரில் குண்டு ஐஸு அதை தேய்ச்சி போடுவாங்க தெரியுங்களா, அந்த மழை எப்படி பெய்யுது பாருங்கள். மணி எனக்கு நைட்டு கரெக்டாக 7 மணி. கனடாவில் இப்படி பேஞ்சா நாங்கள் எப்படி வந்து பொழப்பு நடத்துறது பாரு. இங்கே உழைக்க வரும்னு நினைக்கிறவன் பைத்தியக்காரன் இந்த நாட்டில். ஆமாம், இங்கே ஒன்றும் கிடையாது. பொருளாதாரத்தில் பார்த்தா வீக்கு, மற்றபடி வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாது. இங்கே வந்து சொல்ல போனீங்கன்னா என்ன சொல்லலாம்னா, வந்தால் ஜாலியாக இருக்கலாம். அதுவும் ஊர்லேருந்து வரணும் போகிறப்ப எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு வந்துடணும். கடன் வாங்கி எல்லாம் பண்ணிட்டு வர்றவங்க வாங்க, இங்கே சில வலிச்சிட்டு படுக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். இதில் போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா நம்மளாம் அவ்வளோதான் ரூட் அடிச்சிடுவாங்க. வண்டி ஓட்டிக்கிட்டு ஃபோன் பார்க்குறத, ஃபோனு பார்க்கல, வீடியோ எடுக்கிறேன், இதுக்கே ரிவிட்டு தான் நமக்கு. இது அப்படியே இப்படி பார்த்தான் எதுவும் பண்ணாமல் அப்படியே அங்கிட்டே போடும். அப்படியே முடியாது நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும். எப்படி இங்கே போகணும், நான் எங்கே போகிறது? அவன் திறந்து விட்டா தானே போகிறது. கனடான்னு அலைகிறாங்களா பாவிகளா? இந்த கனடாவில் என்னடா இருக்குது? இந்த சுனோதாண்டா இருக்குது, இந்த பனியில இருக்குது, இந்த பனியில. இங்கே ஒன்றும் கிடையாதுடா, ஒன்றுமே கிடையாது. ஒரு பிஸ்னஸோ ஒரு வியாபாரமோ எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று வேணால் செய்யலாம்டா. இந்த நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல இது இருக்குது, அடிமைத்தனம் வந்து அடிமையாக இருக்கலாம், அடிமையாக அடிக்கலாம். ஆமாம், படித்தவன் அடிமை, படிக்காதவன் இந்த ஊருக்கு வர வேண்டியது திருப்பி காசு செலவு பண்ண காசை நஷ்டமாக்கிட்டு, அவ்வளோதான். படித்தவன் வந்து அடிமையாக இருக்கலாம். 10 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை, ஊரு காசுக்கு ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதுவும் எந்த பழக்கமும் இல்லாதவங்க. அதாவது வீணாக போன பழக்கம்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் இல்லை. கோழியை போலாக்கள்டா எல்லாம் நாசமாக போய் தெருவில் இருந்து நிற்க வேண்டியது தான். இந்த பார், தரையை காட்டு எப்படி கொட்டுது பாருங்க தரையில். இன்னைக்கு டேட் என்ன தெரியுமா? ஜனவரி மாதம் 6ஆம் தேதி நைட்டு 7:02. ஆமாம், இந்தியாவில் பகல். இந்த நிலமையில் இருந்தால் நாங்கள் உருப்பிடுவோமா சொல்லுங்கள்? வரவன் சத்தியமாக உருப்பிட மாட்டான், இருக்கிறவன் இதுக்கும் உருப்பிட மாட்டான். வரவனும் கட்டான், இருந்தவனும் கட்டான். ஆமாம், வரவன் கட்டான், இருந்தவன் செத்தான். ஆனால் ஊரில் இருந்து கிளம்புறவன் என்ன நினைப்பான்? நம்ம இங்கேருந்து நல்லது சொன்னோம்னா அவன் மட்டும் கர்நாடகாவில் போய் கோடியாக சம்பாதிக்கிறான், லட்சமாக சம்பாதிக்கிறான்றாங்க. ஆனால் இங்கே வந்து பிச்சை எடுக்காத குறையா நாய்ப்படாத பாடுபடுறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் கேட்குறவன் கேட்கட்டும், வந்து சாவுறவன் சாவட்டும். அதனால் பார்த்து பரவச்சிருந்துங்க. என்னடான்ற ஒரு ஆசையை மறந்துடுங்க. வெளிநாடுன்றதையே மறந்துட்டு ஊரோட நிம்மதியாக இருங்க. அதுதான் உங்கள் அனைவருக்கும் நல்லது. பணிவான வேண்டுகோள். ஆமாம், இது வாழ்க்கை இல்லை, இது நரகத்துக்கு போகணும்னா இங்கே வாங்க, சொர்க்கத்துக்கு போகணும்னா உங்கள் ஊர்லேயே இருங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே வர ஒரு வண்டி கூட ஏற மாட்டேங்குது ஐஸில். இதுதான் நாங்கள் இருக்கிற மாளிகை, வீணாக போன மாளிகை. உள்ளே போனால் இன்னும் கொஞ்சத்தில் குளிரும். ஹீட்ரு போட்டிருக்கானா ஏசியை போட்டிருக்கானான்னு தெரியாது. பரதேசி பயலுங்க பார்த்துக்கங்க. தாப்பில் பில்டிங்கு அது நல்லா இருக்கும். ஆனால் அதில் அப்பாயின்மெண்ட் தரமாட்டானுங்க. பாருங்கள், வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வீட்டில் வந்து டிவி போட்டுட்ருக்கேன். கருவாப்பயிலுங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் என்ன பண்ணுறது. இது பக்கத்து வீடு, இந்த பாருங்கள், இது பக்கத்து வீடு. ஏன்னு கேட்க நாதி கிடையாது இந்த ஊரில். இதுதான்